Hello friends, welcome back to my channel Kritika's Academy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல 6th standard school bookல geographyல first chapter ஆன the universe and the solar system அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். 6th science topics வந்து நம்ம complete பண்ணிருக்கோம். Nearly 19 units, 19 chapters வந்து complete ஆயிருக்கு. So 6th school bookனுடைய social science பார்ட்டினுடைய continuation தான் இது. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சோலார் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய சோலார் சிஸ்டம் அப்படின்றது கேலக்சியில் இருக்குது. அந்த கேலக்சியினுடைய பேர் தான் என்ன அப்படின்னா மில்கி வே கேலக்சி அப்படின்றது. இந்த மில்கி வே கேலக்சி அப்படின்றது தான் ஒன்லி எக்ஸிஸ்டிங் கேலக்சியா அப்படின்னா கிடையாது. இந்த யூனிவர்ஸில் நம்மளுடைய மில்கி வே கேலக்சி மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் வந்து இருக்கு. லேக்ஸில் ஒரு பார்ட் தான் இந்த மில்கி வே கேலக்சி அப்படின்றது. நம்மளுடைய மில்கி வே கேலக்சியில் சோலார் சிஸ்டம் இருக்குது. அந்த சோலார் சிஸ்டத்தில் மூணாவது பிளானட்டாக இருக்கக்கூடியது தான் எர்த், நம்ம இருக்கக்கூடிய எர்த் அப்படின்றது. இந்த மில்கி வே கேலக்சியாக இருக்கட்டும், அதர் மில்லியன் சச் கேலக்சிஸாக இருக்கட்டும், எப்படி இது எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மேசிவான எக்ஸ்ப்ளோஷன், சிதறுதல் அல்லது வெடித்தல் அப்படின்றது ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த மேசிவ் எக்ஸ்ப்ளோஷனுடைய காரணமாக தான் நியூமரஸ் ஸ்டார்ஸ் அண்ட் செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்றது எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த செலஸ்டியல் பாடிஸ் எல்லாத்தையும் டுகெதராக சேர்த்து தான் நம்ம யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து காஸ்மோஸ் அப்படின்னும் ரெஃபர் பண்ணுறாங்க. நமக்கு வானத்தில் தெரியக்கூடிய ஸ்டார்ஸ் வந்து பார்க்கறதற்கு சிறிதாக தெரிஞ்சாலும் ரியலி அது ரொம்ப ஹியூஜ் இன் சைஸாக இருக்கான். ஏன் அப்படின்னா அது நம்மளுடைய பிளானட்டை விட, நம்மளுடைய கேலக்சியை விட, நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தை விட ரொம்ப டிஸ்டன்ஸில் சிச்சுவேட் ஆகிருக்கிறதுனால தான். ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் சிச்சுவேட் ஆகிருக்கிறதுனால எவ்வளோ ஹியூஜ் இன் சைஸாக இருந்தாலும் நமக்கு பார்க்கும்போது ரொம்ப ஸ்மாலாக தெரியுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சோலார் சிஸ்டத்தில் ஃபர்ஸ்ட் பிளானட் அப்படின்றது மெர்க்குரி, இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வீனஸ், மூணாவது எர்த், நாலாவது மார்ஸ், அஞ்சாவது ஜூபிட்டர், ஆறாவது சாட்டர்ன், ஏழாவது யுரேனஸ், எட்டாவது என்ன அப்படின்னா நெப்டியூன். 9 பிளானட்ஸ் அப்படின்றது ஆரம்பத்தில் இருந்துச்சு ப்ளூட்டோ அப்படின்றது. பட் ப்ளூட்டோ அப்படின்றத டுவார்ஃப் பிளானட்ஸாக வந்து சேர்த்துக்கிட்டாங்க. இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு ஜயண்டான ஸ்டாருக்கு முன்னாடி சன் அப்படின்றது எவ்வளோ ஸ்மால் இன் சைஸாக இருக்குன்னு. சன்னே வந்து லார்ஜ் இன் சைஸாக இருக்கக்கூடியது. பட் இந்த ஜயண்டான ஸ்டாருக்கு கம்பேர் பண்ணும்போது சன் அப்படின்றது ஒரு சின்ன பீட் மாதிரி காணப்படுது. இந்த ஜெயண்ட் ஸ்டார்ஸை விட பிக் இன் சைஸாக இருக்கக்கூடிய சூப்பர் ஜெயண்ட் ஸ்டார்ஸ் இருக்கான். அந்த சூப்பர் ஜெயண்ட் ஸ்டார்ஸ்க்கு முன்னாடி இந்த ஜெயண்ட் ஸ்டார் அப்படின்றது பீட் இன் சைஸாக வந்து காணப்படுமா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்ஸ். த யூனிவர்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ வாஸ்ட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் ஸ்பேஸ். மோஸ்ட் அஸ்ட்ரானமர்ஸ் என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் அப்படின்றது பல பில்லியன், அதாவது 15 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷனால தான் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணுறாங்க. நம்மளுடைய யூனிவர்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பல ஆயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ், ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், காமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மெட்டியோரைட்ஸ் அண்ட் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் கலெக்டிவாக நம்ம செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே ஒன்னோட ஒன்று ஃபேர் இன் டிஸ்டன்ஸாக லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இப்படி செலஸ்டியல் பாடிஸ்க்கு இடையே இவ்வளோ டிஸ்டன்ஸ் காணப்படும் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட்ன்றது வேணும். அந்த யூனிட்டுடைய பேர் தான் என்ன அப்படின்னா லைட் இயர் அப்படின்றது. ஸோ லைட் இயர் இஸ் த யூனிட் யூஸ்டு டு மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த செலஸ்டியல் பாடிஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கேலக்சி. கேலக்சி அப்படின்றது யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட். இந்த கேலக்சி அப்படின்றதுக்குள்ளே எதெல்லாம் அடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ். ஸ்டார்ஸ் அப்படின்னா நட்சத்திரங்கள் மட்டும் கிடையாது, சன்னாக இருக்கட்டும், காமனாக ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கேலக்சி அப்படின்றது இட்ஸ் அ ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ். இது எல்லாமே ஒன்றோட ஒன்று எதன் மூலமாக ஹெல்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமாக தான். மோஸ்ட் ஆஃப் த கேலக்சிஸ் வந்து ஸ்பேஸில் ஸ்கேட்டர்டாக இருக்குது. பட் சிலது பார்த்தோம் அப்படின்னா குரூப்ஸாக சிச்சுவேட் ஆகிருக்கோம். நம்மளுடைய கேலக்சியான மில்கி வே கேலக்சி அப்படின்றது 5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆனது பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம். நம்மளுடைய எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்சி எது அப்படின்னு பார்த்தோம்னா
ஆண்ட்ரோமெடா கேலக்ஸி அப்படின்றது. ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸ் அப்படின்றது எர்த்திலிருந்து 2.5 மில்லியன் லைட் இயர்ஸாம். நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம், லைட் இயர் அப்படின்றது தான் இந்த செலஸ்டியல் பாடிஸ்கிடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கான யூனிட் அப்படின்றது. ஸோ நம்மளுடைய எர்த்துக்கு நியரஸ்டாக இருக்கக்கூடிய கேலக்ஸி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆண்ட்ரோமெடா கேலக்ஸி அப்படின்றது ஆன்சர். இதனுடைய டிஸ்டன்ஸ் அப்படின்றது 2.5 மில்லியன் லைட் இயர்ஸ். இது தவிர பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கேலக்ஸி மேகிலானிக் கிளவுட்ஸ் கேலக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சோலார் சிஸ்டம். சோலார் அப்படின்ற வேர்டு வந்து ரோமன் வேர்டான சோல் அப்படின்றதுல இருந்து தான் டிரைவ் ஆயிருக்கு. SOL அப்படின்னா சன் காட், சூரிய கடவுள் அப்படின்னு சொல்லி அர்த்தமா. இந்த சோலார் சிஸ்டம் அப்படின்றது 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்றாங்க. மில்கிவே கேலக்ஸி அப்படின்றது 5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிருக்கும் சொல்றாங்க. சோலார் சிஸ்டம் அப்படின்றது 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய சோலார் சிஸ்டம் அப்படின்றது இட்ஸ் எ கிராவிடேஷனலி பவுண்ட் சிஸ்டம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் எல்லாமே ஹெல்ட் ஆயிருக்கு. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சன், 8 பிளானட்ஸ் அண்ட் இதில் இருக்கக்கூடிய ட்வார்ஃப் பிளானட்ஸ், சேட்டிலைட்ஸ், காமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மெட்டியோரைட்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்ததை தான் சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சன் தான் சோலார் சிஸ்டத்தினுடைய சென்டர். சூரிய குடும்பத்தினுடைய நடுநிலையில் இருக்கக்கூடிய சென்டராக இருக்கக்கூடியது இந்த சன் அப்படின்றது. ஒவ்வொரு சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மெம்பரும் இந்த சன்னை தான் வந்து சுற்றி வரும், ரிவால்வ் பண்ணி வரும். சன் அப்படின்றது எவ்வளோ ஹியூஜ் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் சோலார் சிஸ்டத்தினுடைய மாஸில், என்டையர் மாஸில் 99.8% வந்து இந்த சன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதான். ஸோ 100%ல் 99.8% மாஸ் வந்து சன்னுடையதாக இருக்குது. அப்போ அது வந்து எவ்வளோ ஹியூஜாக இருக்கும் அப்படின்றத நம்மளால் இமேஜின் பண்ண முடியும். இந்த சன்னே ஸ்டாரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்மால் இன் சைஸாக இருக்குது. அப்போது ஸ்டாரினுடைய சைஸ் என்ன அப்படின்றத நம்மளால் இமேஜின் பண்ண முடியும். இந்த சன் அப்படின்றது எதனால ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் கேஸஸ் ஆன ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியத்தினால ஆக்கப்பட்டிருக்கு. விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். சன்னில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய கேஸஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. H² ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் அப்படின்றது. சன் அப்படின்றது இட்ஸ் அ ஸ்டார் ஆர் நாட் அப்படின்னு கேட்டால் சன் அப்படின்றதும் ஒரு ஸ்டார் தான். இதுவுமே வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி கொடுத்து கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு இதில் எது ட்ரூ எது ஃபால்ஸ்ன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி சன் அப்படின்றது இட்ஸ் அ ஸ்டார் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சன் அப்படின்றது ஒரு ஸ்டார் தான். இது வந்து செல்ஃப் லூமினஸ், ஸோ தட் இட் கிவ்ஸ் லைட் ஆன் இட்ஸ் ஓன். சன்னில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வெப்பநிலை அப்படின்னு பார்த்தோம்னா 6000 டிகிரி செல்சியஸ். இதுதான் என்டையர் சோலார் சிஸ்டத்துக்கு சோர்ஸ் ஆஃப் லைட் அண்ட் சோர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜியாக இருக்குது. இந்த சன்லேருந்து புறப்படக்கூடிய லைட் வந்து எர்த்தை ரீச் ஆகிறதற்கு எவ்வளோ நிமிஷங்கள் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 8.3 மினிட்ஸ். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். இது 8.3 நிமிஷமாக தான் எர்த்துக்கு வந்து சூரிய ஒளி அப்படின்றது அங்கேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே வர்றதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளானட்ஸ். த வேர்ட் பிளானட் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தோம்னா வேண்டரர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் 8 பிளானட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் அப்படின்றது. எல்லா சேட்டிலைட்ஸுமே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் ரொட்டேட் ஆகும். அதாவது வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் டைரக்ஷனுக்கு வந்து ரொட்டேட் ஆகுமா. எந்த 2 பிளானட்ஸை தவிர அப்படின்னு பார்த்தோம்னா வீனஸ் அண்ட் யுரேனஸை தவிர. யூவி ரேஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யுரேனஸ் அண்ட் வீனஸ் அப்படின்ற 2 பிளானட்ஸ் தவிர மற்ற எல்லாமே ஆன்டி கிளாக்வைஸில், அதாவது வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் டைரக்ஷனுக்கு வந்து ரொட்டேட் ஆகுமா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சன்னை சுற்றி வர்றதற்கு பிளானட்ஸ் எடுத்துக்கக்கூடிய அந்த எலிப்டிக்கல் பாத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த எலிப்டிக்கல் பாத் அப்படின்றது. எல்லா பிளானட்ஸுமே சன்னை சுற்றி எலிப்டிக்கல் பாத்தில் தான் மூவ் ஆகுது. ஸோ இந்த எலிப்டிக்கல் பாத்துக்கு பேர் தான் எது அப்படின்னா ஆர்பிட் அப்படின்றது. எல்லா பிளானட்ஸுமே அவங்களுடைய ரெஸ்பெக்டிவான ஆர்பிட்ஸில் தான் ரிவால்வ் ஆகுது. இப்போ மெர்க்குரி அப்படின்னா மெர்க்குரி வந்து அதனுடைய ஆர்பிட்டில் தான் ரொட்டேட் ஆகும். வீனஸ் அப்படின்றது வீனஸினுடைய ஆர்பிட்டில் தான் ரொட்டேட் ஆகும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகி டூ அண்ட் ஃப்ரோ மூவ் ஆகி வந்து என்ன ஆகுதுன்னா ரொட்டேட் ஆகாது, ரிவால்வ் ஆகாது. ஸோ எல்லா பிளானட்ஸுமே அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் ஆர்பிட்ஸில் தான் ரிவால்வ் ஆகுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சன்னினுடைய கிராவிடேஷனல் புல்.
அது வந்து அதனுடைய பாத்துல இருந்து தள்ளியோ முன்னாடியோ வந்து மூவ் ஆகாது. எந்தெந்த பிளானட்ஸ் வந்து சன்னுக்கு பக்கத்துல இருக்கோ அந்த ஃபர்ஸ்ட் 4 பிளானட்ஸை இன்னர் பிளானட்ஸ் ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ் இது நாலுமே வந்து இன்னர் பிளானட்ஸ் ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்னு சொல்லக்கூடியது. இந்த இன்னர் பிளானட்ஸ் அப்படின்றது கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலர் இன் சைஸாக இருக்குமா, அண்ட் இது வந்து ராக்ஸால் மேக் பண்ணப்பட்டிருக்கு. இந்த இன்னர் பிளானட்ஸ்னுடைய சர்ஃபேஸில் நிறையா மவுண்டெயின்ஸ், வால்கேனோஸ் அண்ட் கிராட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாஸ்ட் 4 பிளானட்ஸாக இருக்கக்கூடியதை அவுட்டர் பிளானட்ஸ் ஆர் ஜோவியன் பிளானட்ஸ்னு சொல்கிறாங்க. என்னென்ன பிளானட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் அப்படின்றது. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கேஷியஸ் ஜயன்ஸ் அப்படின்றது. கேஸ் அப்படின்றது அதிக அளவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இதை கேசியஸ் ஜயன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்னுடைய லாஸ்ட் பிளானட்டும் ஜோவியன் பிளானட்ஸ்னுடைய ஃபர்ஸ்ட் பிளானட்டுக்கும் இடையே ஒரு ஹியூஜான ஆஸ்ட்ராய்டு பெல்ட் வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது சின்ன சின்ன ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து ஹியூஜ் இன் நம்பராக இதை சுற்றி ஒரு வளைவு மாதிரி காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த 2 பிளானட்டுக்கு இடையில அப்படின்னு பார்த்தோம்னா மார்ஸ் மற்றும் ஜூபிட்டருக்கு இடையே. இப்போ ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பிளானட் எது அப்படின்னா மெர்க்குரி. மெர்க்குரி அப்படின்றது தான் ஸ்மாலஸ்ட் அண்ட் க்ளோசஸ்ட் பிளானட். இது வந்து ரோமன் கடவுளான மெர்க்குரி அப்படின்றதுனால இந்த பேர் பெற்றிருக்கு. இந்த மெர்க்குரி அப்படின்றது ரோமன் டயட்டியில் த மெசஞ்சர் டு த காட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஏர்லெஸ்ஸான அண்ட் வாட்டர்லெஸ் பிளானட். காற்றும் இல்லாத தண்ணியும் இல்லாத ஒரு பிளானட். இதுக்கு வந்து அட்மாஸ்பியரே கிடையாது. அதனால் இது எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. இதுக்கு வந்து நேச்சுரல் சேட்டலைட்ஸ் அப்படின்றது எதுவுமே இல்லை. இப்போ எர்த்துக்கு மூன் அப்படின்றது எப்படி நேச்சுரல் சேட்டலைட்டாக இருக்கோ அந்த மாதிரி மெர்க்குரிக்கு எந்த ஒரு நேச்சுரல் சேட்டலைட்டும் கிடையாது. இதை பார்க்க முடியுமா நம்ம கண்ணால் அப்படின்னு பார்த்தோம்னா மார்னிங்கும் நைட்டும் நம்மளால் வந்து இந்த மெர்க்குரி பிளானட் அப்படின்றத ஸ்கையில் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வீனஸ். வீனஸ் அப்படின்றது இட்ஸ் த செகண்ட் பிளானட் ஃப்ரம் த சன். இதை வந்து எர்த்ஸ் ட்வின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஆல்மோஸ்ட் எர்த்துடைய சைஸை கொண்டு இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமானது. எந்த 2 பிளானட்ஸை வந்து ட்வின் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. வீனஸ் அண்ட் எர்த் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு தான் சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ்லேயே லாங்கஸ்ட் ரொட்டேஷன் பீரியட் இருக்குது. எவ்வளோ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 243 நாட்கள். இது எல்லா பிளானட்ஸ்க்கும் ஆப்போசிட்டான டைரக்ஷனில் தான் ரொட்டேட் ஆகும். லைக் யுரேனஸ். இதுக்கும் மெர்க்குரி மாதிரி எந்த ஒரு நேச்சுரல் சேட்டலைட்ஸும் கிடையாது. இது எந்த ரோமன் கடவுள்னால பேர் கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரோமன் காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி. இது ஆஃபன் மார்னிங்ஸ் அண்ட் ஈவினிங்ஸில் விசிபிளாக இருக்கும். அதனால் இதை மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன் வந்ததுக்கு அப்புறம் நைட் ஸ்கையில் தெரியக்கூடிய பிரைட்டஸ்ட் நேச்சுரல் ஆப்ஜெக்ட் எது அப்படின்னா இந்த வீனஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எர்த். எர்த் அப்படின்றது தான் 3rd பிளானட் ஃப்ரம் த எர்த் அண்ட் சோலார் சிஸ்டத்திலேயே 5th லார்ஜஸ்ட் பிளானட் எது அப்படின்னு பார்த்தோம்னா எர்த். இதை வந்து ப்ளூ பிளானட் ஒரு வாட்டரி பிளானட்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா எர்த்தில் இருக்கக்கூடியதில் 3/4 ஆஃப் த பார்ட் வந்து வாட்டரால் கவர் ஆகிருக்கு. சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்லி பிளானட் விச் இஸ் நாட் நேம்ட் ஆஃப்டர் எனி ரோமன் டயட்டி ஆர் கிரீக் டயட்டி அப்படின்னு பார்த்தோம்னா எர்த்து தான். மற்ற எல்லா பிளானட்ஸுமே ரோமன் கடவுளுடைய பேரை வந்து கொண்டிருக்கு. அண்ட் ஒரே பிளானட் விச் இஸ் நோன் டு சப்போர்ட் லைஃப், உயிர்கள் வாழ்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சிருக்கிறது இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணதுலேயே தெரிஞ்சிருக்கக்கூடியது எர்த் மட்டும்தான். வேறு எந்த பிளானட்ஸ்லையும் லைஃப் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி தெரியலை. எர்த்தினுடைய போலார் டயாமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா 12,714 கிலோமீட்டர். அதாவது ஒரு போல்லேருந்து இன்னொரு போலுக்கு இடையே இருக்கக்கூடிய டயாமீட்டர், நார்த் டு சவுத் அந்த மாதிரி. அண்ட் ஈக்குட்டோரியல் டயாமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 12,756 கிலோமீட்டர். எர்த் வந்து சன்னை எந்த ஸ்பீடில் சுற்றி வருது அப்படின்னு பார்த்தோம்னா 30 கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 30 கிலோமீட்டர் அப்படின்ற ஸ்பீடில் வந்து சுற்றி வருது. இவ்வளோ ஸ்பீடாக சுற்றியும் நம்ம மூவ் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அண்ட் லைஃப் அப்படின்றது எர்த்தில் எப்படி பாசிபிளாக இருக்குன்னு பார்த்தோம்னா லேண்ட், ஏர் அண்ட் வாட்டர் இது மூணுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தான் எர்த்தினுடைய ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட் எது அப்படின்னு பார்த்தோம்னா மூன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த பிளானட்ஸ் ஹியூஜ் இன் சைஸாக இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பிளானட் எது அப்படின்னா ஜூபிட்டர், 2வது எது அப்படின்னா சாட்டர்ன், 3வது எது அப்படின்னா யுரேனஸ், 4வது நெப்டியூன், 5வது பார்த்தோம் அப்படின்னா எர்த். ஸோ 5th லார்ஜஸ்ட் பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா எர்த். 4th பார்த்தோம் அப்படின்னா மார்ஸ். மார்ஸ் அப்படின்றது தான் சோலார் சிஸ்டத்தில் 4th பிளானட்.
அண்ட் இதுதான் செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம் ஆஃப்டர் மெர்க்குரி. இது வந்து ரோமன் காட் ஆஃப் வார்னால பேர் கொண்டிருக்கு. இது ரெட்டின் கலராக இருக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய சர்ஃபேஸில் அதிக அளவில் அயன் ஆக்சைடு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால அதனால் இதை ஆஃபன் த ரெட் பிளானட் அப்படின்னும் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதனுடைய அட்மாஸ்பியர் அப்படின்றது தின் இன் நேச்சராக இருக்குது. அண்ட் எப்படி எர்த்தில் வந்து போலார் ஐஸ் கேப்ஸ் இருக்கோ அதே மாதிரி மார்ஸ்லையும் போலார் ஐஸ் கேப்ஸ் இருக்கிறதற்கான எவிடன்சஸ் வந்து கிடைச்சிருக்கு. மார்ஸுக்கு வந்து 2 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா போபோஸ் அண்ட் டெய்மோஸ் அப்படின்றது. நிறைய ஆர்பிட்டர்ஸ் அண்ட் ராவர்ஸ் வந்து இந்த பிளானட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதற்காக லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் அதுக்கான ஸ்டடியும் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே தான் இருக்குது. நெக்ஸ்ட் பிளானட் பார்த்தோம் அப்படின்னா ஜூபிட்டர் அப்படின்றது தான் 5th பிளானட் ஃப்ரம் த சன். அண்ட் சோலார் சிஸ்டத்திலேயே லார்ஜஸ்ட் பிளானட் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூபிட்டர் தான். திஸ் பிளானட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த கிங் ஆஃப் த ரோமன் காட்ஸ். இதுதான் நைட் ஸ்கைல 3rd பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்டாக தெரியக்கூடியது ஆஃப்டர் மூன் அண்ட் வீனஸ். மூன் அப்படின்றது நல்ல விசிபிளாக தெரியும். அதுக்கப்புறம் நல்லா கிளியராக தெரியக்கூடியது வீனஸ். அதுக்கப்புறமா கிளியராக தெரியக்கூடியது எது அப்படின்னா ஜூபிட்டர். அண்ட் சோலார் சிஸ்டத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூபிட்டர் தான். ஸோ லார்ஜஸ்ட் பிளானட்டும் ஜூபிட்டர் தான், ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட்டும் ஜூபிட்டர் தான். அண்ட் இதை வந்து கேஸ் ஜயண்ட் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய அட்மாஸ்பியர் வந்து சன்னினுடைய அட்மாஸ்பியர் மாதிரி ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியத்தினால தான் மோஸ்ட்லி மேக் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு நிறைய நேச்சுரல் சேட்டலைட்ஸ் வந்து இருக்குது. லூ, ஐரோப்பா, கேனிமேட் அண்ட் கெலிஸ்டோ இது எல்லாமே ஃபியூ லார்ஜ் சேட்டலைட்ஸ் ஆஃப் ஜூபிட்டர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சாட்டர்ன் அப்படின்றது சோலார் சிஸ்டத்தில் செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட்டாக இருக்குது அண்ட் 6th பிளானட் ஃப்ரம் த சன். இது வந்து ரோமன் காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னால பேர் கொண்டு இருக்கு. சாட்டர்னை சுற்றி நிறைய ரிங்ஸ் இருக்குது. இந்த ரிங்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐஸ், ராக்ஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இது 3 நாளையும் கொண்டு இருக்கக்கூடியது தான். இது 3 அதிக அளவு இதை சுற்றி இருக்கிறதுனால அது நமக்கு பார்க்கும்போது ரிங் மாதிரி தெரியுது. இதுக்கு மொத்தம் எத்தனை நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 62 நேச்சுரல் சேட்டலைட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. சாட்டனுடைய லார்ஜஸ்ட் மூன் எது அப்படின்னா டைட்டன் சொல்லக்கூடியது. இட்ஸ் த ஒன்லி சேட்டலைட் இன் த சோலார் சிஸ்டம் விச் ஹாஸ் கிளவுட்ஸ் அண்ட் டென்ஸ் அட்மாஸ்பியர். கிளவுட்ஸ் இருக்கக்கூடிய ஒன்லி சேட்டலைட் இந்த சோலார் சிஸ்டம் பார்த்தோம்னா சாட்டனுடைய லார்ஜஸ்ட் மூனான டைட்டன் அப்படின்றது. இதில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் அப்படின்றது நைட்ரஜன் அண்ட் மீத்தேனால் ஆக்கப்பட்டிருக்கான். ஸோ N2 அண்ட் மீத்தேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாட்டனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்றது வாட்டருடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யுரேனஸ் அப்படின்றது தான் சன்லேருந்து 7th பிளானட்டாக இருக்கக்கூடியது. இதை முதல்ல டிஸ்கவர் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா வில்லியம் ஹெர்ஷல் அப்படின்றவர் 1781 வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு ஆஸ்ட்ரானமர். இவர் வச்சிருந்த அந்த டெலஸ்கோப் வச்சு தான் இந்த யுரேனஸ் அப்படின்ற பிளானட் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து கிரீன் இன் கலராக இருக்குது. ஸோ இந்த கிரீன் இன் அப்பியரன்ஸ்க்கு காரணமாக இருக்கக்கூடிய காம்பவுண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா மீத்தேன். இது வந்து கிரீக் காட் ஆஃப் த ஸ்கைனால பேர் பெற்றிருக்கு. இது வந்து வீனஸ் மாதிரியே ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து ரொட்டேட் ஆகுது. இந்த பிளானட்டினுடைய ஆக்சிஸ் அப்படின்றது அதிக அளவில் டில்ட் ஆகியிருக்கான். ஸோ அதிக அளவில் டில்ட் இருக்கிறதுனால சன்னை இது சுற்றி வரும்போது அந்த ஆர்பிட்டில் சுற்றி வரும்போது ஒரு ரோலிங் பால் மாதிரி காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. யுரேனஸ்க்கு எத்தனை நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 27 நேச்சுரல் சேட்டலைட்ஸ். இதில் லார்ஜஸ்ட் சேட்டலைட் எது அப்படின்னா டைட்டானியா அப்படின்றது. சாட்டனுக்கு இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் மூன் எது அப்படின்னா டைட்டன் சொல்லக்கூடியது. இது வந்து என்ன அப்படின்னா டைட்டானியா. இது யுரேனஸனுடைய லார்ஜஸ்ட் நேச்சுரல் சேட்டலைட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெப்டியூன் அப்படின்றது தான் ஃபார்தஸ்ட் பிளானட் ஃப்ரம் த சன். சன்லேருந்து மிகவும் தொலைவில் காணப்படக்கூடிய பிளானட். அண்ட் இந்த பிளானட்ல நிறைய ஸ்ட்ராங்கான விண்ட்ஸ் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ரோமன் கடவுளான சீனுடைய பேரை வந்து நெப்டியூனுக்கு வச்சுருக்காங்க. இதுக்கு 14 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. இதில் லார்ஜஸ்ட் சேட்டலைட் எது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரைட்டான் அப்படின்றது. இது வந்து சன்லேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ்லேயே ஒன் ஆஃப் த கோல்டஸ்ட் பிளானட் எது அப்படின்னா நெப்டியூன். இந்த நெப்டியூனில் இருக்கக்கூடிய அங்கங்கே ஸ்ட்ரைக்கிங்காக இருக்கக்கூடிய ப்ளூ அண்ட் ஒயிட் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது யுரேனஸ் பிளானட்லேருந்து இதை வந்து டிஸ்டிங்யூஸ் பண்ணுறதற்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டுவார்ஃப் பிளானட்ஸ் அப்படின்றது நெப்டியூனுக்கு அப்பாற்பட்டு காணப்படக்கூடிய சின்ன சின்ன செலஸ்டியல் பாடிஸ். இது எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட் அண்ட் டார்க் இன் கலராக வந்து இருக்குமா. இதனுடைய ஷேப் அப்படின்றது ஸ்பெரிக்கல் இன் ஷேப்.
பட் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ் வந்து எப்படி அதுக்குன்னு தனித்தனி ரெஸ்பெக்டிவ் ஆர்பிட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த டுவார்ஃப் பிளானட்ஸ் எல்லாம் தங்களுக்குள்ளேயே தங்களுடைய ஆர்பிட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்குமா. ஸோ ஒரு டுவார்ஃப் பிளானட் மூவ் ஆகக்கூடிய ஆர்பிட்டில் இன்னொரு டுவார்ஃப் பிளானட்டும் மூவ் ஆகுமா. ஸோ அந்த மாதிரி வந்து இதனுடைய ஆர்பிட்ஸை வந்து இதுங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்குது. த 5 டுவார்ஃப் பிளானட்ஸ் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூட்டோ, செரஸ், எரிஸ், மெக்மேக் அண்ட் ஹௌமியா அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த மூன். இதுதான் எர்த்தினுடைய சேட்டலைட். சேட்டலைட்ஸ் அப்படின்றது பிளானட்ஸை சுற்றி ரிவால்வ் ஆகக்கூடிய செலஸ்டியல் பாடிஸை தான் சேட்டலைட்ஸ்னு சொல்கிறோம். எப்படி சன்னை சுற்றி ரிவால்வ் ஆகிறத பிளானட்ஸ்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி பிளானட்ஸை சுற்றி ரிவால்வ் ஆகக்கூடிய செலஸ்டியல் பாடிஸை சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மூன் அப்படின்றது தான் எர்த்தினுடைய ஒன்லி சேட்டலைட். இது எர்த்தை சுற்றி வர்றதற்கு எடுத்துக்கக்கூடிய டைம் பார்த்தோம்னா 27 days and 8 hours. அது தன்னுடைய ஓன் ஆக்சிஸை சுற்றி முடிக்கிறதற்கு ஒரு ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதற்கு எடுத்துக்கக்கூடிய டைமும் இதே அளவு தானா. மூன் அப்படின்றதுல எந்த ஒரு அட்மாஸ்பியரும் இல்லை. சர்ஃபேஸ் ஆஃப் த மூனில் நிறைய கிராட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கிராட்டர்ஸ் எதனால் ஆகியிருக்கும், எதனால் கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டியார்ஸுடைய இம்பேக்டால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய மெட்டியார்ஸ் வந்து இதில் விழுந்ததுனால இந்த மாதிரியான கிராட்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணுக்கும் எர்த்துக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 3,84,400 கிலோமீட்டர். மூணினுடைய சைஸ் அப்படின்றது எர்த்தினுடைய சைஸில் 25% தான். அதாவது 1/4 ஆஃப் த எர்த்தினுடைய சைஸ் தான் மூணுனுடைய சைஸ். ஹியூமன்ஸ் லேண்ட் ஆன ஒன்லி செலஸ்டியல் பாடி எது அப்படின்னா த மூன் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்டிராய்ட்ஸ் அப்படின்றத எரிகற்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே ஸ்மால் சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ் சன்னை சுற்றி மூவ் ஆகக்கூடியது. இது வந்து மார்ஸ் அண்ட் ஜூபிட்டருக்கு இடையே ஒரு பெல்ட் மாதிரி காணப்படுது. இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இதை பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அதனால் இதை பிளானட்டாய்ட்ஸ் ஆர் மைனர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காமெட்ஸ் அப்படின்றத வால் மீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காமெட் அப்படின்றது ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் தான். இதுக்கு ஹெட் அண்ட் டெய்ல் அப்படின்றது இருக்கும். ஹெட் ஆஃப் அ காமெட்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது விச் ஆர் ஹெல்டு டுகெதர் பை ஐஸ். அண்ட் டெய்ல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கேஸ்னால ஆக்கப்பட்டிருக்கு. ஹாலிஸ் காமெட் அப்படின்றது தான் த மோஸ்ட் ஃபேமஸ் காமெட். இது எர்த்துக்கு மிகவும் க்ளோஸாக எவ்ரி 76 இயர்ஸ் வந்து வந்துட்டு போகுமாம். ஸோ 76 வருஷத்துக்கு ஒரு தடவை எர்த்துக்கு மிகவும் அருகில் வந்துட்டு இந்த காமெட் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது லாஸ்ட்டாக அப்பியர் ஆனது 1986 அண்ட் அகெயின் இது எப்போ அப்பியர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 2061. அதாவது இன்னும் 40 இயர்ஸ்க்கு அப்புறமா இது திரும்ப அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மெட்டியோர்ஸ் அண்ட் மெட்டியோரைட்ஸ். இதை விண்கற்கள் அப்படின்னு சொல்கிறோம். மெட்டியோர் அப்படின்றது ஒரு ஸ்டோன் லைக் ஆர் மெட்டாலிக் பாடி. இது எர்த்தினுடைய அட்மாஸ்பியரை என்டர் ஆகும்போது மோஸ்ட் ஆஃப் தம் பேர்ன் ஆகுமா. இது ஸ்கைல பார்க்கும்போது சம் ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் லைட் மாதிரி தெரிகிறதுனால இதை ஷூட்டிங் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த மெட்டியோர்ஸ் வந்து எர்த் சர்ஃபேஸை வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோ அதை வந்து மெட்டியோரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மோஷன்ஸ் ஆஃப் த எர்த். சன் அப்படின்றது நம்ம காலையில் பார்க்கும்போது ஈஸ்டில் தெரியுது, ஆஃப்டர்நூனில் பார்க்கும்போது ஓவர் ஹெட்டாக இருக்கும், அண்ட் ஈவினிங்கில் பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டில் இருக்கும். இது எதனால் இந்த டைரக்ஷன் சேஞ்சஸ் ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எர்த் வந்து சன்னை கான்ஸ்டண்ட்டாக சுற்றி வர்றதுனால நமக்கு பார்க்கும்போது சன் வந்து மூவ் ஆகிற மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா எர்த்து தான் சன்னை சுற்றி வருது. இதை எதோட நம்ம கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பஸ்லையோ ட்ரெயின்லையோ நம்ம போகும்போது விண்டோ வழியாக பார்க்கக்கூடிய ட்ரீஸாக இருக்கட்டும், லேம்ப் போஸ்டாக இருக்கட்டும், மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பின்னாடி நோக்கி நகர்ற மாதிரி தெரியும். ஆக்சுவலி நம்ம தான் வந்து ஃபார்வர்ட்லி மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் எர்த் வந்து சன்னை சுற்றி வந்தாலும் சன் வந்து ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இப்போ இந்த எர்த்தினுடைய ஷேப் அண்ட் இன்க்ளினேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எர்த் அப்படின்றது ஸ்பெரிக்கல் இன் ஷேப் அப்படின்றது நமக்கு தெரியும். இது தனக்கான ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுது. இந்த ஆக்சிஸ் அப்படின்றது இட்ஸ் அன் இமேஜினரி லைன் தட் ரன்ஸ் ஃப்ரம் த நார்த் போல் டு த சவுத் போல். நார்த் போல்லேருந்து சவுத் போல் வரைக்கும் ரன் ஆகக்கூடிய அந்த இமேஜினரி லைனை தான் நம்ம அந்த ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து எர்த்தினுடைய சென்டரில் பாஸ் ஆகுது. எர்த்தினுடைய ஆக்சிஸ் அப்படின்றது எப்போதுமே டில்டடாக இருக்கும். டில்ட்டிங் ஆங்கிள் எவ்வளோ இன்க்ளைண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 23.5 டிகிரி. ஸோ இந்த டிகிரி வந்து ரொம்ப முக்கியமானது. 23 டிகிரி வந்து இது வந்து இன்க்ளைண்டாக இருக்குது. ஸோ இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 66.5 டிகிரி வித் த
பிளேன் ஆஃப் த எர்த்ஸ் ஆர்பிட். எர்த்தினுடைய ஆர்பிட் பிளேனுக்கு இது எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா 66.5 டிகிரி வந்து மேக் பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தோம்னா தெரியும், இதுதான் ஈக்குவேட்டர், இது ட்ராபிக் ஆஃப் கேன்சர், இது ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், இது வந்து 23.5 டிகிரி நார்த், இது வந்து 23.5 டிகிரி சவுத். அண்ட் இங்கே நார்த் போலில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்ல 66.5 டிகிரி நார்த், இங்கே அண்டார்டிக்ல பார்த்தோம் அப்படின்னா 66.5 டிகிரி சவுத். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொட்டேஷன். ரொட்டேஷன் அப்படின்றது எர்த்தினுடைய ஸ்பின்னிங் மூமெண்ட்டை தான் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எர்த் அப்படின்றது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான், அதாவது வெஸ்ட் டு ஈஸ்ட் வந்து ரொட்டேட் ஆகுது. அண்ட் இது வந்து ஒரு ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதற்கு 23 hours and 56 minutes and 4.09 seconds வந்து எடுத்துக்குது. எர்த் வந்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனை முடிக்கிறதற்கு எடுத்துக்கக்கூடிய டைமை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1 day அப்படின்னு சொல்கிறோம். இந்த எர்த்தினுடைய ரொட்டேஷன் மூலமாக தான் நமக்கு இரவு மற்றும் பகல் அப்படின்றது ஏற்படுது. எர்த் அப்படின்றது ஸ்பெரிக்கல் இன் ஷேப்பாக இருக்கிறதுனால அண்ட் இன்க்ளைண்டாக இருக்கிறதுனாலையும் சன்னினுடைய 1/2 மட்டும்தான் இதனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ எந்த பார்ட் வந்து சன்னினுடைய லைட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கோ அது வந்து லைட்டாக இருக்கும், டேயாக இருக்கும், அண்ட் அதர் ஹாஃப் வந்து டார்க்காக இருக்கும். ஸோ இதன் மூலமாக தான் நைட் அண்ட் டே அப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. எந்த லைன் வந்து இந்த லைட்டட் ஹாஃப் அண்ட் டார்க் ஹாஃபை டிவைட் பண்ணுதோ அந்த சர்ஃபேஸில், அந்த லைனை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெர்மினேட்டர் லைன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெவல்யூஷன். ரெவல்யூஷன் அப்படின்றது சன்னை சுற்றி எலிப்டிக்கல் பாத்தில் எர்த்தினுடைய மூமெண்ட்டை தான் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் பண்ணுறதற்கு எடுத்துக்கக்கூடிய டேஸ் பார்த்தோம் அப்படின்னா 365 and 1/4 days. அண்ட் இதனுடைய ஸ்பீட் அப்படின்றது 30 km/s அப்படின்றது பார்த்தோம். நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக தான் 1 இயருக்கு 365 days அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதை தான் 1 இயர்னு சொல்கிறோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய குவார்ட்டரை வந்து சேர்த்து அந்த 4 குவார்ட்டர் சேர்ந்ததுக்கப்புறம் அதை 1 டேயாக 4 years ஒன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து ஃபெப்ரவரி மந்தில் 4 years ஒன்ஸ் வந்து 29 days வந்து இருக்கும். ஸோ அந்த 4th இயரை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லீப் இயர். அதாவது எந்த இயரில் ஃபெப்ரவரி மந்த்துக்கு 29 days இருக்கோ அதை நம்ம லீப் இயர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எர்த் வந்து தன்னுடைய ஆக்சிஸில் இன்க்ளைண்டாக இருந்து சன்னை வந்து ரிவல்யூஷன் பண்ணுறதுனால தான் டிஃபரண்ட் சீசன்ஸ் அப்படின்றது வந்து ஏற்படுது. எர்த்தினுடைய ரொட்டேஷன் மூலமாக டே அண்ட் நைட், அதாவது டைம் சேஞ்சஸ் தான் ஏற்படுது. பட் சன்னை வந்து இதை சுற்றி வர்றதன் மூலமாக தான் டிஃபரண்ட் சீசன்ஸ் அப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. நம்ம எர்த்தினுடைய நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து சன்னை ஃபேஸ் பண்ணி 6 months வந்து இன்க்ளைண்டாக இருக்குமா, ஃப்ரம் 21st மார்ச்லேருந்து 23rd செப்டம்பர் வரைக்கும். வைல் த சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்றது சன்னுக்கு எவேயாக டில்டடாக இருக்குமா. ஸோ செப்டம்பர் 23rdலேருந்து மார்ச் 21st வரைக்கும் சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து சன்னை நோக்கி இன்க்ளைண்டாக இருக்கும் அண்ட் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து ஃபேஸஸ் அவே ஃப்ரம் த சன். ஸோ இந்த ஈக்குவேட்டர் அப்படின்றது சன்னை எப்போ டைரக்டாக ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. ஸோ இந்த 2 நாட்களை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஈக்வினாக்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஈக்வினாக்சஸ் டேஸில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா த்ரூ அவுட் த எர்த் டே அண்ட் நைட் அப்படின்றது ஈக்குவலாக இருக்குமா, அதாவது பகல் மற்றும் இரவு அப்படின்றது ஈக்குவலாக காணப்படுமா. 21st ஜூனில் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து சன்னை ஃபேஸ் பண்ணுது. எப்படி மார்ச் 21 அண்ட் செப்டம்பர் 23 ஈக்குவேட்டர் வந்து சன்னை ஃபேஸ் பண்ணுதோ அந்த மாதிரி ஜூன் 21 வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து சன்னை ஃபேஸ் பண்ணுது. அதனால் இதை சம்மர் சாலிடைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் லாங்கஸ்ட் டேயாக இருக்கும் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியரில் பார்த்தோம் அப்படின்னா லாங்கஸ்ட் நைட், அதாவது ஷார்ட்டஸ்ட் டேயாகவும் லாங்கஸ்ட் நைட்டாகவும் காணப்படும். டிசம்பர் 22 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்து சன்னை ஃபேஸ் பண்ணுது. ஸோ அதை வந்து வின்டர் சாலிடைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் சதர்ன் ஹெமிஸ்பியரில் லாங்கஸ்ட் டேயாகவும் அண்ட் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் லாங்கஸ்ட் நைட்டாகவும் காணப்படுது. ஸோ எந்த ஃபேஸ், அதாவது ஈக்குவேட்டரா, ட்ராபிக் ஆஃப் கேன்சரா, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானா, எது வந்து சன்னை ஃபேஸ் பண்ணுதோ அதை வச்சு அது ஈக்வினாக்சஸா, சம்மர் சால்டேஸா அண்ட் வின்டர் சால்டேஸான்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் சீசன்ஸ், ஈக்வினாக்சஸ் அண்ட் சால்டேசஸ் அப்படின்றது மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23ல் ஈக்குவேட்டர் வந்து சன்னை வந்து ஃபேஸ் பண்ணுது. அதனால் இதை ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூன் 21 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பகுதி வந்து சன்னை ஃபேஸ் பண்ணுறதுனால இதை சம்மர் சால்டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசம்பர் 22 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்து சன்னை ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுனால
வின்டர் சால்டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் லாங்கஸ்ட் நைட்டாகவும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் லாங்கஸ்ட் டேயாகவும் காணப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த். எர்த்தில் 3 மேஜர் காம்போனன்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர் அப்படின்றது. ஸோ இந்த காம்போனன்ட்ஸும் சூட்டபிளான கிளைமேட்டும் சேர்ந்து தான் எர்த்தில் லைஃப் அப்படின்றத பாசிபிள் ஆக்கியிருக்கு. எல்லா லிவிங் திங்ஸும் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அந்த நேரோவான அந்த ஜோனை தான் பயோஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லித்தோஸ்பியர் அப்படின்றது கிரீக் வேர்டான லித்தோஸ் அப்படின்றதுலேருந்து டிரைவ் ஆகிருக்கு, விச் மீன்ஸ் ராக்கி அப்படின்னு சொல்லி அர்த்தமா. லித்தோஸ்பியர் அப்படின்றது தான் லேண்ட், அங்கே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் எர்த்தினுடைய சாலிடான அவுட்டர் லேயர். இதில் இருக்கக்கூடியது எல்லாமே ராக்ஸ் மற்றும் சாயில் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரோ அப்படின்னா வாட்டர் அப்படின்னு சொல்லி அர்த்தமா கிரீக்கில். ஸோ த ஹைட்ரோஸ்பியர் அப்படின்றதுல எல்லா வாட்டர் பாடிஸும் சேர்ந்துருக்கும், லைக் ஓஷன்ஸ், சீஸ், ரிவர்ஸ், லேக்ஸ் அண்ட் மவுண்டெயின்ஸில் இருக்கக்கூடிய ஐஸ் கேப்ஸ் அண்ட் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அட்மாஸ்பியர். அட்மோ அப்படின்னா கிரீக்கில் ஏர் அப்படின்னு சொல்லி அர்த்தமா. அட்மாஸ்பியர் அப்படின்றது ஒரு என்வலப் ஆஃப் ஏர், எர்த்தை சுற்றி இருக்கக்கூடியது. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸஸ் சேர்ந்து தான் இந்த அட்மாஸ்பியரை மேக் பண்ணுது. மேஜர் கேஸஸ் இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். நைட்ரஜன் அப்படின்றது 78% அண்ட் ஆக்சிஜன் அப்படின்றது 21%. ஸோ 99% வந்து நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வந்து கான்ஸ்டியூட் பண்ணுது. 1% வந்து அதர் கேஸஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், ஹீலியம், ஆர்கான் அண்ட் ஓசோன், இது எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பயோஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த இடத்துல லைஃப் வந்து எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கோ, ஸோ அந்த நேரோ பெல்ட் ஆஃப் இன்டராக்ஷன் அமாங் த லித்தோஸ்பியரில் கொஞ்சம், ஹைட்ரோஸ்பியரில் கொஞ்சம் அண்ட் அட்மாஸ்பியரில் கொஞ்சம், இந்த எல்லா ஸ்பியர்ஸினுடைய இன்டராக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய இடத்துல எங்கே லைஃப் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கோ அதை பயோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். பயோ அப்படின்னா கிரீக்கில் லைஃப் அப்படின்னு சொல்லி அர்த்தமா. இதில் நிறைய டிஸ்டிங்க்ட் ஜோன்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொரு கிளைமேட் இருக்குது, அதுக்கு சூட்டபிளான பிளான்ட் லைஃப் அண்ட் அனிமல் லைஃப் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த ஜோன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்கோ சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம புக் பேக்கில் கொடுத்துருக்கக்கூடிய டூ யூ நோ அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய த கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்றதனுடைய டோட்டல் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா 10,500 ஸ்கொயர் கிலோமீட்டராம் நம்மளுடைய இந்தியன் ஓஷனில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பெரிஹீலியன் அண்ட் அப்பஹீலியன் அப்படின்ற 2 டேர்ம்ஸ்க்கு வந்து டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. பெரிஹீலியன் அப்படின்றது எர்த் வந்து சன்னுக்கு க்ளோசஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடியது. அப்பஹீலியன் அப்படின்றது எர்த் வந்து சன்னினுடைய ஃபார்தஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது. நமக்கு தெரியும் சன் அப்படின்றத சுற்றி எல்லா பிளானட்ஸும் எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் தான் மூவ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ கிட்டத்தில் வர்றதற்கும் தூரத்தில் போகிறதுக்குமான சான்சஸ் இருக்குது எலிப்டிக்கல் பாத்தில் மூவ் ஆகிறதுனால. ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடியதை பெரிஹீலியன் சொல்கிறாங்க அண்ட் தூரத்தில் இருக்கக்கூடியதை எப்போஹீலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீலியன் அப்படின்றது இங்கே சன்னை வந்து ரெஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சன்னுக்கும் எர்த்துக்குமான டிஸ்டன்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட 150 மில்லியன் கிலோமீட்டரா. ஒரு ஃப்ளைட் வந்து எர்த்துலேருந்து புறப்படுது 800 கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படின்ற ஸ்பீடில் ஒரு ஃப்ளைட் வந்து எர்த்துலேருந்து புறப்பட்டுச்சு அப்படின்னா அது சன்னை ரீச் ஆகிறதுக்கு 21 வருஷங்கள் வந்து எடுத்துக்குமா. ஸோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்து சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையே காணப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். எர்த்தினுடைய வெலாசிட்டி ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்றது ஒவ்வொரு இடத்துலையும் வேரி ஆகுமாம். அதாவது ஈக்குவேட்டரில் இதனுடைய வெலாசிட்டி வந்து 1670 கிலோமீட்டர் பெர் ஹார்லையும் 60 டிகிரி நார்த் அண்ட் 60 டிகிரி சவுத் லாட்டிடியூட்ஸில் 845 கிலோமீட்டர் பெர் ஹார்லையும் அண்ட் போல்ஸில் 0வாகவும் காணப்படுதான். மிட் நைட் சன் அப்படின்றத பற்றி ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து மிட்நைட் சன் அப்படின்றது இட்ஸ் அ நேச்சுரல் ஃபினோமெனன். இது வந்து ஆர்டிக் சர்க்கிளினுடைய நார்த் பார்ட்லையும் அண்டார்டிக் சர்க்கிளினுடைய சவுத் பார்ட்லையும் சம்மர் மந்த்ஸில் அக்கர் ஆகக்கூடியதாம். இந்த மந்த்ஸில் அதாவது இந்த சம்மர் மந்த்ஸ் இன் நார்த் பார்ட் ஆஃப் த ஆர்டிக் சர்க்கிள் அண்ட் சவுத் பார்ட் ஆஃப் த அண்டார்டிக் சர்க்கிளில் சன் அப்படின்றது ஒரு நாளைக்கு அதாவது 24 ஹார்ஸ் அ டே வந்து ஓவர் ஹெட்டில் வந்து இருக்குமா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரோவினுடைய ஃபர்ஸ்ட் எவர் மூன் மிஷனுடைய பேர் வந்து சந்திராயன் 1 அப்படின்றது. இது லான்ச் பண்ண வருஷம் எப்போ அப்படின்னா 2008. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செப்டம்பர் 24, 2014 மங்கள்யான் அப்படின்ற ஒரு மிஷனை வந்து இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ வந்து லான்ச் பண்ணாங்க. இது வந்து எதை பேஸ் பண்ணியதான ஒரு மிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா
மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் மாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மார்ஸினுடைய ஆர்பிட்டை ரீச் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் அண்ட் மார்ஸினுடைய டோப்போகிராஃபி எப்படி இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது தான் இந்த மிஷனுடைய பர்பஸே. ஸோ இதன் மூலமாக இஸ்ரோ அப்படின்றது சோவியட் ஸ்பேஸ் ப்ரோக்ராம், நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, இதுக்கப்புறமா 4th ஸ்பேஸ் ஏஜென்சி டு ரீச் மார்ஸ் அப்படின்ற பேர் வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள், அதாவது பழந்தமிழர்களுக்கு சன் அப்படின்றத சுற்றி தான் பிளானட்ஸ் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சிருந்திருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் லிட்ரேச்சரான சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ அந்த நூல்களில் ஒன்றான சிறுபான் ஆற்றுப்படை அப்படின்றதுல ஒரு லைன் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது வால் நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படின்னு ஒரு லைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக சன்னை சுற்றி தான் பிளானட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து அந்த காலத்திலே தெரிஞ்சிருந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்ஸ் அப்படின்றத பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு காஸ்மாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேர்ம் காஸ்மோஸ் அப்படின்றது கிரீக் வேர்டான காஸ்மஸ், KOSMOS அப்படின்றதுலேருந்து டிரைவ் ஆயிருக்கு. சன் அண்ட் எர்த்தினுடைய டிஸ்டன்ஸ் பற்றி நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் டிஸ்கஸ் பண்ணோம். 1.3 மில்லியன் எர்த்ஸை உள் அடக்கிக்கக்கூடிய அளவுக்கு சன் அப்படின்றது பெருசாக இருக்காம். ஸோ ஒரு சன்னினுடைய சைஸ் அப்படின்றது 1.3 மில்லியன் எர்த்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குமாம். ஸோ சன் அப்படின்றது எந்த அளவுக்கு பிக்காக இருக்கும் அப்படின்றத நம்மளால் இமேஜின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லைட் இயர் அப்படின்றது தான் யூனிட் விச் இஸ் யூஸ்டு டு மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ லைட் இயர் அப்படின்றது இட்ஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவர்ஸ்ட் பை அ லைட் இன் அ இயர். இதனுடைய வெலாசிட்டின்னு பார்த்தோம்னா 3 lakh km/s. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது, இந்த வேல்யூ கேட்பாங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 × 10⁵ km/s. சவுண்டினுடைய ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா இட் ட்ராவல்ஸ் அட் அ ஸ்பீட் ஆஃப் 330 m/s. ஸோ 330 m/s வந்து ட்ராவல் ஆகுமா. பட் இந்த லைட் இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் அ மெஷர்மெண்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அ லைட் இன் த இயர். ஸோ அதனுடைய வெலாசிட்டி வந்து 3 × 10⁵ km/s அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளானட்ஸ் அதனுடைய ரொட்டேஷன் பீரியட் அண்ட் அதனுடைய நம்பர் ஆஃப் மூன்ஸ் எத்தனை, அதாவது நேச்சுரல் சேட்டலைட்ஸ் எத்தனை, ரெவல்யூஷன் பீரியட் என்ன அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு சேட்டலைட்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. எந்த பிளானட்ஸுக்கு சேட்டலைட்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா மெர்க்குரி அண்ட் வீனஸ், இது இரண்டுக்குமே வந்து சேட்டலைட் அப்படின்றது கிடையாது. மெர்க்குரிக்கு அப்புறம் தான் வீனஸ் இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு 2 பிளானட்ஸ்க்குமே வந்து சேட்டலைட்ஸ் இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது பார்த்தோம் அப்படின்னா எர்த், இதுக்கு வந்து ஒரே ஒரு சேட்டலைட் இருக்கு. 4வது பார்த்தோம் அப்படின்னா மார்ஸுக்கு வந்து 2 சேட்டலைட். 5th பிளானட் பார்த்தோம் அப்படின்னா ஜூபிட்டர், அதுக்கு 67 சேட்டலைட்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாட்டனுக்கு வந்து 62 சேட்டலைட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா யுரேனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 27 சேட்டலைட்ஸ் இருக்கு. நெப்டியூன் எடுத்துக்கிட்டோம்னா 14 சேட்டலைட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதிக சேட்டலைட்ஸ் கொண்டு இருக்கக்கூடியது ஜூபிட்டர். ஸோ ஆர்டர் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா 0, 0, 1, 2, 67, 62, 27 and 14. ஸோ இந்த ஆர்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 0, 0, 1, 2, 67, 62, 27 and 14 அப்படின்றது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. 6th சயின்ஸில் ஜியாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் யூனிட் த யூனிவர்ஸ் அண்ட் த சோலார் சிஸ்டம் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். See you all in the other session. Until then, take care and bye-bye.